ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் மேம், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999. இதோட வேலிடிட்டி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகிரும். எஸ்எஸ்சில வரக்கூடிய எக்ஸாம்ஸும் இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் ஆகும். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான கிளாஸஸும் இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகேவா? சோ ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து இதுல கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு அந்த வாரத்துல என்னெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி குரூப் டிக்கும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சி சைட்ல இருந்து எஸ்எஸ்சி 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஎஸ்எஸ்எல், அதுக்கப்புறம் எம்டிஎஸ், ஜிடி, சிஏபிஎஃப் இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ்க்கான பேட்சும் இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நீங்க எந்த எக்ஸாம் ஃபாலோ பண்ணாலும் சரி, சோ இந்த ஒரு கோர்ஸை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1,999 பே பண்ணிட்டு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. எஸ்எஸ்சியோட டெஸ்ட் இல்ல ரயில்வேயோட டெஸ்ட் எந்த டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ இந்த டிசம்பர்ல எப்பனாலுமே குரூப் டியோட எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி குரூப் டியோட எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மார்ச்ல பாத்தீங்கன்னா என்டிபிசி சிபிடி 1 எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சோ இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க, உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்பீட் அப் பண்ணுங்க, டெஸ்ட் எடுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாத்வான் போர்ட் ரீசன்ட்லி சீன் இன் தி நியூஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த வத்வான். ஓகேவா? சோ வத்வான் துறைமுகம் வந்து எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா இந்த வத்வான் போர்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வத்வான் போர்ட் வந்து மகாராஷ்டிரால இருக்கு, அப்போ மகாராஷ்டிராவோட கரண்ட் சிஎம் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா தேவேந்திர பட்னிவாஸ். இப்போ கரண்டா மகாராஷ்டிராவோட கவர்னர் யாரு அப்படின்னு கேட்பாங்க, ராதாகிருஷ்ணன். ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிரால இது பண்ணக்கூடிய டான்ஸ் எதுன்னு கேட்பாங்க. லாவானி டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. இல்ல தமாஷா டான்ஸ் வந்து எந்த மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. கோலி டான்ஸ். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரால இது பண்ணக்கூடிய டான்சஸ். அதே மாதிரி நேஷனல் பார்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குகாமல் நேஷனல் பார்க். சோ இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ குகாமல் நேஷனல் பார்க் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா நேவிகன் நேஷனல் பார்க் எந்த மாநிலத்துல இருக்கு. ஓகே, சோ அதுக்கப்புறம் சஞ்சய் காந்தி நேஷனல் பார்க், சோ அதுக்கப்புறம் தடோபா நேஷனல் பார்க், பெஞ்ச் நேஷனல் பார்க், சண்டோலி நேஷனல் பார்க். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க். சோ இது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும், ஸ்டாட்டிக் ஜிகேக்கு கீழே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which state or UT recently launched இசை குடில்? இதே கரண்ட் அஃபேர் நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கோம், அப்படிதானே? இசை குடில் ஸ்கீம் டு என்ஹான்ஸ் மியூசிக் அண்ட் டான்ஸ் எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். அரசு பள்ளிகளில் இசை மற்றும் நடன கல்வியை மேம்படுத்துவதற்காக இசை குடில் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சரி, எந்த மாநிலம் அல்லது யூடில யூனியன் டெரிட்டரியில தொடங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, அதாவது புதுச்சேரியில தொடங்கியிருக்காங்க. who has been appointed as the new cabinet secretary of the government of India? இந்திய அரசின் புதிய அமைச்சரவை செயலராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி சோம்நாதன். ஓகேவா? which Indian athlete created a history by winning India's first bronze medal in 200-meter race at the 2024 Paris Paralympics? 2024 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்ஸில் 2024 ஒலிம்பிக்ஸ் வந்து எங்க நடந்துச்சு? பாரிஸ்ல தான் நடந்துச்சு. பாரா ஒலிம்பிக்ஸும் அங்கதான் நடக்கும். ஓகேவா? பாரா ஒலிம்பிக்ஸும் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்துச்சு. சோ 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் முதல் வெண்கல பதக்கத்தை வென்று வரலாறு படைத்த விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்தி பால். ஓகே, சோ அடுத்து பாருங்க. முசி ரிவர் which was seen in news recently, இது is a tributary of which river? ஓகேவா? செய்திகளில் பார்த்தா முசி ஆறு எந்த நதியின் கிளை நதின்னு கேட்டிருக்காங்க. சோ கிருஷ்ணா நதியோட கிளை நதி தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முசி ரிவர். ஓகேவா? சோ முசி ரிவர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதியோட கிளை நதி.
Recently, which Ministry of India has recommended imposing an anti-dumping duty on aluminium foil imported from China? சமீபத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினிய தகடு மீது எதிர்ப்பு வரி விதிக்க இந்தியாவின் எந்த அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்டர் யாரு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. விச் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி ரிலீஸ் இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட் இந்தியாஸ் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எ சேஞ்சிங் குளோபல் கான்டெக்ஸ்ட் ரிப்போர்ட்? எந்த அமைப்பு சமீபத்தில் இந்திய வளர்ச்சி புதுப்பிப்பு மாறிவரும் உலகளாவிய சூழலில் இந்தியாவின் வர்த்தக வாய்ப்புகள் அறிக்கையை வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் என்னது? உலக வங்கி. ஓகேவா? சோ வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? வாஷிங்டன்ல இருக்கு. ஓகே, சோ அதோட ஹெட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் பங்கா. அடுத்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம் அப்படிதானே? சோ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த பந்திப்பூர் புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. ஓகே, சோ கர்நாடகா பத்தின ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட சிஎம் அண்ட் கவர்னர் யாரு அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா கர்நாடகாவோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ கர்நாடகால இருக்கக்கூடிய முக்கியமான டெம்பிள் பாத்தீங்க அப்படின்னா விருபக்ஷா டெம்பிள். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அட் ஹம்பி எங்க இருக்குன்னா ஹம்பில இருக்கு. அடுத்து வித்தலா டெம்பிள். ரெண்டு டெம்பிளுமே எக்ஸாம்ல ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டிருக்காங்க. விருபக்ஷா டெம்பிள், வித்தலா டெம்பிள் ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஹம்பி கர்நாடகால இருக்கு. அடுத்து கோமதேஸ்வரா டெம்பிள் அட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரவன் பெல்லா. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா லேக் வந்து ரொம்ப ரேரா தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அகரா லேக், பெல்லந்தூர் லேக் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகே, ஹெப்பால் லேக். சோ இது எல்லாமே பெங்களூர்னே போயிட்டீங்கன்னா கர்நாடகான்னு போயிட்டீங்கன்னாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேக் தான் இருக்கும். சோ லேக் உங்களால ஞாபகம் வச்சுக்கிட முடியலனாலும் பரவாயில்ல, இது ரொம்ப ரேரா தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ ரிவர் கேட்பாங்க. ஓகேவா? சோ கிருஷ்ணா ரிவர், காவேரி, பெண்ணாறு, நேத்ராவதி, கலிநதி, அதுக்கப்புறம் மஞ்சுரா, பாலாறு, ஸ்ரவதி, பீமா ரிவர், துங்கபத்ரா. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால இருக்கக்கூடிய ரிவர். ஓகே, அதே மாதிரி டேம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜ சாகரா டேம். ஓகே, சோ அடுத்து துங்கபத்ரா டேம். இந்த துங்கபத்ரா டேம் வந்து துங்கபத்ரா நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. அடுத்து பத்ரா டேம், சோ பத்ரா ரிவருக்கு குறுக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துங்கபத்ரா டேம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. துங்கபத்ரா ரிவர் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணராஜா சாகரா டேம். ஓகேவா? சோ இது எங்க இருக்கணும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் முக்கியமான டேம். ஓகே, சோ அது போக இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. சோ ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டு டேம் தான் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஆலமட்டி டேம் இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஆலமட்டி டேம் கர்நாடகால இருக்கு, கிருஷ்ணா ரிவருக்கு குறுக்க கேட்டிருக்காங்க. சோ லாக்கியா டேம், சுப்பா டேம் இது எல்லாமே, அப்புறம் ஹேமாவதி டேம். சோ டேம்ஸும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஆல்மட்டி டேம் கர்நாடகால இருக்கு, கிருஷ்ணா நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. லாக்கியா டேமும் கர்நாடகால தான் இருக்கு, லாக்கியா ரிவருக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. சுப்பா டேம் வந்து கர்நாடகால இருக்கு, கலி நதிக்கு குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, ஹேமாவதி டேம் பாத்தீங்க அப்படின்னா ஹேமாவதி ரிவருக்கு குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேடியம் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ சின்ன சுவாமி ஸ்டேடியம் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு? சோ பேங்க் எக்ஸாம்லயும் சரி, அதே மாதிரி ரயில்வேலயும் சரி கேட்டிருக்காங்க. சின்ன சுவாமி ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. அதுக்கப்புறம் டான்ஸ், இந்த யாக்ஷ்கானா டான்ஸ் இது வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ். ஓகேவா? சோ இதுக்கு வந்து கேஜிஎஃப் ஓட ஆக்டர் யாஷ் இருக்காரு இல்லையா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யாக்ஷ்கானா டான்ஸ்னாலே கர்நாடகா தான். அடுத்து சுகி குனிதா, இந்த குனிதா அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து கர்நாடகாவோட டான்ஸ் தான். அடுத்து கரகா. அடுத்து போர்ட் பாத்தீங்கன்னா நியூ மேங்களூர் போர்ட், இது கர்நாடகால தான் இருக்கு. நேஷனல் பார்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பந்திப்பூர் நேஷனல் பார்க், பன்னார்கட்டா நேஷனல் பார்க், குதிரமுக்கு நேஷனல் பார்க், நாகர்கோல் நேஷனல் பார்க், ஆன்ஷி நேஷனல் பார்க் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க். நான் சொன்ன எல்லா நேஷனல் பார்க்குமே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் ஸ்டாட்டிக் ஜிகேவா கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா பெல்லாரி தெர்மல் பவர் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் உடுப்பி பவர் பிளான்ட். ஓகே, சோ இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகால உள்ள தெர்மல் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா கைகா ஜெனரேட்டிங் ஸ்டேஷன். சோ கைகா இந்த நேம் வச்சு கைகா கர்நாடகான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ கர்நாடகால போய் பெல்லாரிய
சோ பெல்லாரி வச்சு சமைக்கிறோம் எங்க உடுப்பி ஹோட்டல்ல. சோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும் போது சொல்லி கொடுத்திருப்பேன். யூடியூப்லயே வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருந்தேன். சப்போஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து சோலார் பிளான்ட் பவகாடா சோலார் பார்க். ஓகேவா, சோ இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ கர்நாடகா ஸ்டேட்ல நான் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே. சோ அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, Su-30 MKI fighter aircraft recently seen in the news is manufactured by which organization? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த Su-30 MKI போர் விமானம் எந்த அமைப்பால் தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஓகேவா, சோ இந்த ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹால். சோ ஹால்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகே, சோ அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க. சோ பிரானா Rockney, okay, Prana Rockney decipiens recently seen in news belongs to which species? Okay, so Prana Rockney, okay, Prana Rockney decipiens இது வந்து எந்த இனத்தை சேர்ந்ததுன்னா இது ஒரு வகையான ஸ்பைடர் இனத்தை சேர்ந்தது. ஓகேவா, சோ சிலந்தி இனத்தை சேர்ந்தது. as per Union Minister of Textiles, annual export of technical textile will cross $10 billion by which year? மத்திய ஜவுளித்துறை அமைச்சரின் கூற்றுப்படி தொழில்நுட்ப ஜவுளிகளின் ஆண்டு ஏற்றுமதி எந்த ஆண்டில் $10 மில்லியன் தாண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட இதுபடி 2030 இது வந்து $10 பில்லியன் வந்து தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிராஜ் சிங். ஓகேவா, சோ டெக்ஸ்டைல் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிராஜ் சிங். ஓகேவா, சோ அவரோட கருத்துப்படி $10 பில்லியன் எப்ப தாண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030. What is financialization? Sometimes seen in news. Okay, சில நேரங்களில் செய்திகளில் காணப்படும் நிதிமயமாக்கல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நிதிமயமாக்கல் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் ஒப்பிடும்போது, ஓகேவா, சோ ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒப்பிடும்போது ஒரு நாட்டோட நிதித்துறையோட அளவோட முக்கியத்துவம் வந்து அதிகரிக்கிறது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிமயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. Which city has secured first position in the Swachh Vayu Sarveshkan 2024? Swachh Vayu Sarveshkan 2024 இல் எந்த நகரம் முதலிடத்தை பிடித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத். ஓகே, சோ Swachh Vayu Sarveshkanல ஃபர்ஸ்ட் இது பண்ணிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத். ஓகேவா, சோ சூரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் கட்டிங் பாலிஷிங் எல்லாமே எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத்ல தான் நடக்கும். அதனால இது வந்து டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரத் வந்து எந்த நதியோட இதுல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்தி ரிவர். ஓகேவா, சோ தமிழ்ல வந்து தப்தி அப்படின்னு சொல்லுவோம். தப்தி ரிவர். ஓகே, சூரத் இஸ் a port city situated on the banks of தப்தி ரிவர். ஓகேவா, சோ தப்தி ரிவரோட கரையில இருக்கிறது தான் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத். ஓகேவா, சோ இதே மாதிரி ஒவ்வொரு சிட்டியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நதிக்கரையில இருக்கும். நம்ம சென்னை பாத்தீங்க அப்படின்னா கூவம் நதிக்கரையில இருக்கும். அதே மாதிரி சூரத் வந்து தப்தி நதிக்கரையில இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸ் இருக்கு, அதோட நிக் நேம்ஸ் எல்லாமே நம்ம பாத்துடலாம். இப்போ பெங்களூரு இருக்கு இல்லையா, சோ பெங்களூரு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், ஸ்பேஸ் சிட்டின்னு சொல்லுவோம், சயின்ஸ் சிட்டி ஆஃப் இந்தியா, கார்டன் சிட்டின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில்க் சிட்டி தெலுங்கானால இருக்கக்கூடிய பூச்சம்பள்ளி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சில்க் சிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்னை பாத்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்றது நம்ம சென்னை தான். ஆட்டோமொபைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவும் சென்னை தான். கேட்வே ஆஃப் சவுத் இந்தியாவும் சென்னை தான். இந்தியாஸ் ஹெல்த் கேபிட்டலும் சென்னை தான். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஹப் இன் இந்தியா, அதுக்கப்புறம் பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே சென்னை தான். அதே மாதிரி கோயம்புத்தூர் பாத்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. கோயம்புத்தூர் என்ன சொல்லுவோம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய திப்ருகார்க் இருக்கு இல்லையா, சோ அத வந்து டி சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேற ஹைதராபாத் பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் பேர்ல்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ ஜெய்ப்பூர் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ராஜஸ்தான். ஓகேவா, சோ ஜெய்ப்பூர் வந்து எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு. சோ இதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நார்த் இந்தியன் சீரியல்ஸா இருக்கட்டும் படமா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பிங்க் கலர்ல இருப்பாங்க, அந்த கண்ணம் மட்டும் பிங்க் கலர்ல தெரியும். சோ அப்போ ராஜஸ்தான். ஓகேவா, சோ ராஜஸ்தான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி. அடுத்து ஜம்தேஷ்பூர் பாத்தீங்கன்னா ஸ்டீல் சிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே, அது ஜார்க்கண்ட்ல இருக்கு. கொல்கத்தா பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ஜாய். ஓகேவா, சோ பேர்ல கொல்லு அப்படின்னு இருக்கு, ஆனா சிட்டி ஆஃப் ஜாயா. சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அடுத்து கோல்காப்பூர் பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ரெஸ்ட்லெஸ் சொல்லுவோம். கோல்காப்பூர் எங்க இருக்கு, மகாராஷ்டிரால இருக்கு. அடுத்து கொல்லம் பாத்தீங்கன்னா கேஷ்யூ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஓகே, கேரளால இருக்கு. சோ அதே மாதிரி கொச்சி பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும், குயின் ஆஃப் அரேபியன் சி. ஓகேவா, சோ
அடுத்து பாத்தீங்கன்னா குர்னூல் ஆந்திர பிரதேஷ்ல இருக்க குர்னூல் வந்து கேட்வே ஆஃப் ரயலா சீன்ஸ். அடுத்து லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு லக்னோ. ஓகேவா? சோ இது வந்து சிட்டி ஆஃப் நவாப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதுரை, மதுரை வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே, சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் சொல்லுவோம். அப்புறம் டெம்பிள் சிட்டி கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏதன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி கர்நாடகால இருக்கக்கூடிய மேங்களூர், மேங்களூர் பாத்தீங்க அப்படின்னா கிராடல் ஆஃப் இந்தியன் பேங்கிங், கேட்வே ஆஃப் கர்நாடகா, ரோம் ஆஃப் த ஈஸ்ட், ஐஸ்கிரீம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, பெட்ரோகெமிக்கல் கேபிட்டல் ஆஃப் சவுத் இந்தியா, ஜுவல் ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட், சிட்டி ஆஃப் குசைன்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ அதே மாதிரி மும்பையோட புனை பெயர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் செவன் ஐலாண்டு, மும்பை வந்து கேட்வே ஆஃப் இந்தியா, இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹாலிவுட் ஆஃப் இந்தியா, மேக்சிமம் சிட்டி. அதே மாதிரி முசோரி உத்தரகாண்ட்ல இருக்கு இல்லையா, அதை வந்து குயின் ஆஃப் த மவுண்டைன்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பீகார்ல இருக்கக்கூடிய முசாஃபர்பூரை வந்து த லேண்ட் ஆஃப் லிச்சி. அப்புறம் மகாராஷ்டிரா நாக்பூர் இருக்கு இல்லையா, சோ நாக்பூரை வந்து ஆரஞ்ச் சிட்டி, டைகர் கேபிட்டல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அக்கோலா, அக்கோலா வந்து காட்டன் சிட்டி. இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. சோ அதே மாதிரி பஞ்சாப் பாத்தீங்க அப்படின்னா, சோ இது எல்லாமே அந்த சிட்டியோட புனை பெயர்கள். ஏன்னா ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே ஸ்டாட்டிக் ஜிக்கையும் அப்படியே ரிவைஸ் பண்ணிடணும். பஞ்சாப் பட்டியாலா இருக்கு இல்லையா, சோ பட்டியாலா வந்து பஞ்சாப்ல இருக்கு. இது வந்து ராயல் சிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பானிபட் பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் வீவர்ஸ் சொல்லுவோம். பாண்டிச்சேரி வந்து பாரிஸ் ஆஃப் த ஈஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி புனே, புனே பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஆஃப் த ஈஸ்ட், குயின் ஆஃப் டெக்கான். ஓகே, அப்புறம் சிலிகுரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு இல்லையா, அதை வந்து கேட்வே டு த டோவர்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து சூரத், சூரத் வந்து டைமண்ட் சிட்டின்னு சொல்லுவோம். அதுதான் நான் சொன்னேன். சூரத் வந்து எங்க இருக்கு, குஜராத்ல இருக்கு. ஓகே, சோ அதே மாதிரி அஸ்ஸாம்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா தேஸ்பூர் வந்து சிட்டி ஆஃப் பிளட். சோ நம்ம திருநெல்வேலி பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா, அல்வா சிட்டி. அதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் பேடி ஃபீல்டு. தூத்துக்குடி பாத்தீங்கன்னா பேர்ல் சிட்டின்னு சொல்லுவோம். உதய்பூர் ராஜஸ்தான்ல உள்ள உதய்பூர் வந்து ஒயிட் சிட்டி, சிட்டி ஆஃப் லேக்னு சொல்லுவோம். திருவனந்தபுரம் பாத்தீங்க அப்படின்னா எவர்கிரீன் சிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். திருவனந்தபுரம் எங்க இருக்கு, கேரளால இருக்கு. அதுக்கப்புறம் குஜராத்ல உள்ள வதோதரா பாத்தீங்கன்னா பேனியன் சிட்டி, கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் குஜராத், பென்ஷனர் சிட்டி, பவர் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சோ ஒவ்வொரு சிட்டியோட புனை பெயர்களும் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முக்கிய மந்திரி மயா சமன் யோஜனா which was seen in news was launched by which state? செய்திகளில் காணப்பட்ட முக்கிய மந்திரி மயா சம்மான் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஓகே, உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா ஜார்க்கண்டோட சிஎம் அண்ட் கவர்னர் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முக்கிய மந்திரி லட்லி பெஹ்னா யோஜனா recently seen in news which was launched by which state? சமீபத்தில் செய்திகளில் பார்த்த முக்கிய மந்திரி லட்லி பெஹ்னா யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல தொடங்கியிருக்காங்க. ஓகே, சோ மத்திய பிரதேசத்தோட டெம்பிள். ஓகே, சோ முக்கியமான டெம்பிள் பாத்தீங்கன்னா சஞ்சி ஸ்தூபா. ஓகே, இது மத்திய பிரதேசத்துல இருக்கு. கஜுராஹோ டெம்பிள் வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. ஓகே, சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியான நேரம் சாஞ்சி படுத்து தூங்கிடுவோம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மதியம் ஹோன்னு சத்தம் போடுறோம். ஓகே, சோ ரெண்டுமே மத்திய பிரதேசத்துல இருக்கு. லேக் பாத்தீங்க அப்படின்னா சோ லேக் வந்து பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேரா தான் கேட்பாங்க. ஆனாலும் படிச்சுக்கோங்க. ரிவர் பாத்தீங்க அப்படின்னா பெட்வா ரிவர், சம்பல் ரிவர், தாசன் ரிவர், கென்னு, மஹி, நர்மதா, பார்வதி ரிவர், சன் ரிவர், தப்தி, தப்தி, டோன்ஸ், சோ வைகங்கா, வர்தா. ஓகேவா? சோ இதுல முக்கியமானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவர்ல. ஓகே, அதே மாதிரி டேம் பாத்தீங்கன்னா காந்தி சாகர் டேம், இது முக்கியமானது. ஓகேவா? சோ காந்தி சாகர் டேம் வந்து சம்பல் ரிவருக்கு குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து தவா ரிசர்வாயர் பாத்தீங்கன்னா தவா ரிசர்வாயர். அடுத்து இந்திரா சாகர் டேம் நர்மதா ரிவருக்கு குறுக்க வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, சோ இந்த டேம் எல்லாமே ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டது. அடுத்து ஸ்டேடியம், இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கோல்கர் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசல இருக்கு. ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா கஜுராஹோ டான்ஸ். கஜுராஹோ அப்படின்னாலே அது மத்தியானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய பிரதேஷ். அடுத்து பச் மார்கி உற்சவ், பச் மார்கி உற்சவ் வந்து மத்திய பிரதேஷ்ல தான். அடுத்து ஃபோக் டான்ஸ் பாருங்க. சோ டெர்டாலி, ஜவாரா, மட்கி டான்ஸ், புல்பட்டி டான்ஸ், கிரிடா டான்ஸ், மார்ச் டான்ஸ். நேஷனல் பார்க் பாத்தீங்க அப்படின்னா பந்தோகார்க் நேஷனல் பார்க், சொந்தக்காரங்க எல்லாம் மத்தியானம் தான் வீட்டுக்கு வருவாங்க. கன்ஹா நேஷனல் பார்க், சோ கனகா மத்தியான நேரம் வீட்டுக்கு வரா. மாதவ் நேஷனல் பார்க், மண்ட்லா நேஷனல் பார்க், ஃபாசில்ஸ் நேஷனல் பார்க், பன்னா மத்தியான நேரம் பன்னா மீன் சமைக்கிறோம். சோ பன்னா நேஷனல் பார்க். பெஞ்ச் நேஷனல் பார்க், மத்தியான நேரம் பெஞ்ச்ல உட்கார்ந்தா சூடா இருக்கும். அடுத்து சஞ்சய் நேஷனல் பார்க், சாட்புரா நேஷனல் பார்க். சோ சாட்டர்டே மத்தியானம் புறா கறி சமைக்கிறோம். சோ சாட்புரா மத்திய பிரதேஷ். சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாமே ஏற்கனவே தனித்தனி வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேன் விஹார் நேஷனல் பார்க், மத்தியான நேரம் வேன்ல போனா ஒரு மாதிரி தலை சுத்தம், ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் இல்லையா,
சோ வேன் விஹார் நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ். அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா வித்யாஞ்சல் தெர்மல் பவர் ஸ்டேஷன், சாத்புரா தெர்மல் பவர் பிளான்ட், சஞ்சய் காந்தி தெர்மல் பவர் பிளான்ட், சிங்கஜி சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட், அமர்கந்தக் தெர்மல் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பிளான்ட் பாத்தீங்கன்னா சுட்கா நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஓகேவா. சோ மத்தியான நேரம் சுடும், வெயில் வந்து சுடும். சோலார் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா டாடா பவர் சோலார், வெல்சன் சோலார் மத்திய பிரதேஷ். அது மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பெரும்பாலும் நேஷனல் பார்க் கம்பேர் பண்ணும்போது வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து கம்மியா தான் கேட்பாங்க. ஓகேவா. சோ நேஷனல் பார்க் தான் அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடியது. சோ இது எல்லாமே மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். அடுத்து நுவாகை ஃபெஸ்டிவல் ரீசென்ட்லி சீன் இன் த நியூஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? சோ சமீபத்தில் செய்திகளில் பார்த்த நுவாகை பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே. சோ ரீசென்ட்லி இந்தியா சக்சஸ்ஃபுல்லி டெஸ்ட் ஃபயர்ட் த வெர்டிகல் லான்ச் ஷாட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேவா. சோ VLSR SAM அப்படின்னா வெர்டிகல் லான்ச் ஷாட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேவா. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே. சோ இந்த VL இத கொடுத்துருவாங்க எக்ஸாம்ல, VLSR SAM கொடுத்துருவாங்க. இது என்ன மிசைல்னு கேட்பாங்க. இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகேவா. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஓகே. சமீபத்தில் இந்தியா எந்த இடத்தில் செங்குத்து ஏவுகணை குறுகிய தூர ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்ததுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திப்பூர், ஒடிஷா. ஓகேவா. சோ ஒடிஷால இருக்கக்கூடிய முக்கியமான ரிவர் பாத்தீங்க அப்படின்னா மகாநதி ரிவர். ஓகே. சோ அதே மாதிரி இங்க ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் துர்கா பூஜா, சரஸ்வதி பூஜா, கணேஷ் பூஜா, சிவராத்திரி, ஜென்மாஷ்டமி, காளி பூஜா, தோலா பூர்ணிம், ஹோலி, சோ நுவாக்கை இப்ப பார்த்த ஃபெஸ்டிவல், இது எல்லாமே ஒடிஷால செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் ரத யாத்திரான்னு சொல்லுவாங்க, கார் ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டான்சஸ். ஓகே. சோ அந்த டான்சஸ் பாத்துக்கோங்க. ஓகே. சோ ஒடிஷால இருக்கக்கூடிய டான்சஸ். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமானது, சன் டெம்பிள் எங்க இருக்கு அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. ஓகேவா. சோ இது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல ஒண்ணு. அதே மாதிரி கொனார்க் டெம்பிள் எங்க இருக்கணும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு இதுவுமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. சன் டெம்பிள், கொனார்க், இது ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. அதே மாதிரி ராம்சர் சைட்ஸ். ஓகேவா. சோ பிட்டர் கன்னிகா மேங்க்ரோவ்ஸ், சிலிகா லேக், இது ரெண்டுமே ராம்சர் சைட்ஸ்ல உள்ளது. சோ இது ரெண்டும் எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. டைகர் ரிசர்வ் பாத்தீங்க அப்படின்னா சிம்ப்ளிபால், சாட்கோசியா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. which state in India has the largest expanse of salt pan land recently seen in news? சமீபத்தில் செய்திகளில் வெளியான salt pan land அதிக பரப்பளவில் உள்ள இந்தியா மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகே. சோ ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெம்பிள் பாத்தீங்கன்னா ஏழுமலையான் டெம்பிள். ஓகேவா. சோ லார்டு வெங்கடேஸ்வரா டெம்பிள், இது கொல்லிரு லேக், புலிகேட் லேக், இது ரெண்டுமே அடிக்கடி ஸ்டாட்டிக் ஜிகேல ஆந்திர பிரதேஷ் பத்தி கேட்டது. ஓகேவா. கொல்லிரு லேக் எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புலிகேட் லேக் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரிவர் பாத்தீங்கன்னா கௌதமி, கோதாவரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணா ரிவர், பாலாறு, பெண்ணாறு, துங்கபத்ரா. சோ துங்கபத்ரா பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாலையும் இருக்கு, இதுலயும் இருக்கு. ஓகேவா. சோ டேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீசைலம் டேம் கிருஷ்ணா நதிக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. சோமசீலா டேம் பெண்ணா ரிவருக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி டேம் எல்லாமே பாத்துக்கோங்க. அப்புறம் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா இதுவும் முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி ஸ்டேடியம், இந்திரா பிரியதர்ஷினி ஸ்டேடியம், ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஃபெஸ்டிவல் பாத்தீங்க அப்படின்னா உகாதி, இது கேட்டிருக்காங்க. டெக்கான் ஃபெஸ்டிவல். ஓகே. அப்புறம் ஃபோக் டான்ஸ், இதுல குச்சிப்புடி எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஆந்திரா நாட்டியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புரகதா, வெரநாட்டியம், புட்ட பொம்பலு. ஓகேவா. சோ இது கண்டிப்பா எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க, இது ஆந்திரால உள்ள டான்ஸ் தான். அடுத்து பாத்தீங்கன்னா டோலு பொம்மலாட்டா, டப்பு டான்ஸ், தப்பேட்டா குல்லு, இந்த லூன்னு முடிஞ்சாலே அது வந்து ஆந்திரா. ஓகேவா. சோ லம்பாடி கோலாட்டம். அடுத்து நேஷனல் பார்க் போர்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணாபட்டினம், விசாகப்பட்டினம் போர்ட் ரெண்டுமே ஆந்திரால இருக்கு. அப்புறம் நேஷனல் பார்க் பாப்பிகொண்டா நேஷனல் பார்க். சோ இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க். தெர்மல் பவர் ஸ்டேஷன், தெர்மல் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா சிங்கத்ரி சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட், எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட் பாத்தீங்கன்னா கோவாடா அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட். சோலார் பிளான்ட் பாத்தீங்கன்னா குர்னூல் அல்ட்ரா மெகா சோலார் பார்க். ஓகேவா. சோ இது போக இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது வந்து நாம நம்மளோட CA PDF கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ண பார்ட் 3 ஓட கரண்ட் அஃபேர். ஓகேவா. சோ பார்ட் 3ல டோட்டலா எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு பாருங்க. 253 பேஜஸ் வந்து இருக்கு. கண்டிப்பா இது உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். சோ அதுல நாம கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது 21 பேஜஸ் தான். ஓகேவா. சோ அதுல ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் வந்ததுனால இந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு போயிருச்சு. சோ இது பார்ட் 3 ஓட PDF. இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2 ஓட
கிளாஸஸ் எல்லாமே நம்ம டீச் பண்ணிருக்கோம். பட் அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம யூடியூப்ல டீச் பண்ணல. ஓகேவா? சோ அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். பிளஸ் அது கூட டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து கவர் ஆகும். 2025 ஜனவரியில இருந்து நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேர் பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் குவிஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? சோ ரெண்டுலயுமே கொண்டு வர போறோம். நீங்க ஒரே ஒரு டைம் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ சிஏ கோர்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேருங்கிறது அப்டேட்டட் கண்டென்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை கண்டிப்பா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சேவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் சிஏ பிடிஎஃப் மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். சோ எக்ஸாம்ஸ் எல்லாமே பக்கத்துல வந்துருச்சு. அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சைட்ல இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சிலபஸ் முடிக்கலையா? சிலபஸை முடிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணுமா? ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டினை n நம்பர் ஆஃப் டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கிக்கு 1000 டைம் இங்க பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரூஸ் லீ சொன்ன மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஒரு கொஸ்டினை எத்தனை டைம் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ அத்தனை டைம் பண்ணுங்க. அப்பதான் ரியல் எக்ஸாம்ல அந்த 1.5 மணி நேரத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். கரண்ட் அஃபேரை ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்ணுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே படிங்க, ஹிஸ்டரி படிங்க, பாலிட்டி, எக்கனாமின்னு எல்லாத்தையும் படிங்க. டெஸ்ட்ல உங்க ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. முதல் டெஸ்ட்ல எனக்கு 100க்கு 100 மார்க் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்னதான் படிச்சுட்டு டெஸ்ட் போட்டாலும் முதல் டெஸ்ட்ல 30 மார்க், 40 மார்க், 20 மார்க் அவ்வளவுதான் வரும். அதுக்கு அடுத்து எங்கெங்க வீக் ஏரியாஸ் பார்த்து இம்ப்ரூவ் பண்ணாதான் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஹோப்பை மட்டும் எப்பவுமே விட்டுறக்கூடாது. கடைசி வரைக்கும் போராடுங்க. இங்க கடைசி வரைக்கும் போராடுறவங்களுக்கு சக்சஸ் தான். பாதியிலே விட்டுட்டு போறவங்க வேணா ஃபெயிலியரை பார்த்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் இறங்கி போராடினீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஏன்னா நான் பாஸ் பண்ணது ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓ. ஓகேவா? சோ பிஓட மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ என்னால கிளியர் பண்ண முடியல. ஐபிபிஎஸ் கிளர்க்கு சோ கிளர்க்கு பாத்தீங்க அப்படின்னா சோ என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம். பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த 6 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் எழுதி என்னோட இது வீக் ஏரியாஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணேன். சோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு காரணம் மார்க் டெஸ்ட் எடுக்கிறது, ரிப்பீட்டட் பிராக்டிஸ். நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கும்போது என்னோட கொஸ்டின் சால்விங் டைமும் பாத்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் நல்லா வரும். ஆனாலுமே நான் ரொம்ப டைம் எடுத்து சுத்தி சுத்தி போட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் நான் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணேன். அந்த 2x2 மல்டிபிளிகேஷன், 3x3 மல்டிபிளிகேஷன் பார்த்ததுமே சில ஸ்டெப்பை கட் பண்றது, அந்த ஸ்பீட் எல்லாமே இது பண்ணி டெஸ்ட் எடுக்கதான் அது எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதனால படிக்கிறதோட நிப்பாட்டிடாம டெஸ்ட் எடுங்க. கடைசி வரைக்கும் ரிப்பீட்டடா படிங்க. படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது பெர்ஃபெக்டா ரெடி ஆகிடலாம். படிங்க, டெஸ்ட் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவா இருங்க. ஓகேவா? சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பர் தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ்ல ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, எக்ஸாம் பத்தி டவுட் கேட்கறதா இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.